அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், மிளகாய், நீட்ட மிளகாய்ங்க. இது மாடியிலேருந்து பறிச்சிட்டு வந்து இப்போ காய வச்சுருக்கேங்க. இதை காய வச்சு நம்ம மிளகாய் பொடியாகவும் அரைச்சிக்கலாம். நல்லா கலராக நல்லா இருக்குங்க. இப்போது ஒரு தோட்டம் அப்படின்னா நம்ம நிறைய பல வகையான மிளகாய் இருக்குங்க. இந்த பச்சை மிளகாய், நீட்ட பச்சை மிளகாய், குண்டு பச்சை மிளகாய் இல்லாமல் பல வகையில் இருக்குது. நம்ம வீட்டுக்கு மிகவும் தேவையானது அப்படின்னு பார்த்தோன்னா மிளகாய்ங்க. சின்ன ஃப்ளாட் இருக்கிறவங்க கூட சும்மா காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாவோ நீட்ட மிளகாய் ரெண்டு அப்படியே பறித்து போட்டுட்டா போதுங்க. நல்லா விளைய ஆரம்பிச்சிருங்க. மாடியிலையோ இல்லை பால்கனிலையோ ஒரு ஓரத்தில் ஒரு 2 வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. மாடியில் பல வகை மிளகாய் இருந்தாலும் இந்த 2-3 வகை ரொம்ப ஸ்பெஷலுங்க. இதிலெல்லாம் காரம் கம்மியாக இருக்குங்க. சமைக்கலாம், காரம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீட்ட மிளகாய், குண்டு மிளகாய் எல்லாமே இருக்குங்க. மிக்க நன்றிங்க.